ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். சாயங்காலம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான டீ, அப்புறம் ஒரு குட்டி க்ரீம் பிஸ்கட். எல்லா நாளும் எடுத்துக்க மாட்டேன். பட் எப்பாச்சும் அந்த பாட்டிலை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் ஒரு கிரேவிங் வரும். ஸோ அந்த டைமில் ஒன்று எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிறது. எப்பவும் க்ரீம் பிஸ்கட் எல்லாம் ஆர்டர் பண்ண மாட்டேன். இந்த தடவை இன்ஸ்டாமார்ட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும்போது இது பாப்பப் ஆச்சு. ஃபேரக்ஸ் மாதிரி தான், டக்குன்னு ஐயோ இது சாப்பிட்லாமே அப்படின்ட்டு ஒரு பேக்கெட் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சேன். 6 மணிக்கு மேலே டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவேன். வீட்டுக்கு வரும்போது மணி 8 8:30 ஆயிரும். ஸோ நைட்டுக்கு டின்னர், அப்புறம் அடுத்த நாளைக்கு எது எது தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போனேன் அப்படின்னா நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டு குழந்தைய கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக தூங்கிடுவேன். நம்மளை எல்லா நேரமும் பிஸியாக வச்சுக்கிறதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லையா? 99% வந்து நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்காக மட்டுமே இருக்கும். ஹரிஷ்மிதாக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்க ஹேர் ஆயில் வந்து நம்மளோட பிராண்டு தான். 12 கீரை வச்சு அது பண்ணியிருக்கு. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்கினவங்க மறுபடியும் ரீஆர்டர் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.